மச்சி, என்ன பண்ற? வா மச்சி. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமா மச்சி, புதுசா கார் புக் பண்ணிட்டு ஓ! வந்தேன். அதான் உங்கள்ட்ட வாழ்த்துக்கள், சொல்லிட்டு போலான்னு வாழ்த்துக்கள். வந்தேன். ஆ. என்ன காரு பெட்ரோலா? டீசலா? ச்சே! பெட்ரோல், டீசல் கார்லாம் இப்போ எவன்டா வாங்குவான்? அதான் ஈவி கார புக் பண்ணிட்டேன். எவ்வள? 12 லட்ச ரூபா தான் மச்சி. பெட்ரோல் கார் கேட்டேன். 5 லட்சம்னு சொன்னான். இது 12 லட்சம். நம்ம என்ன வருஷத்துக்கு ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டுவோம். நம்ம அந்த 10,000 கிலோமீட்டருக்கு பெட்ரோல், டீசல்லாம் போட தேவையில்லல்ல. அதான் வந்து ஈவி காரே புக் பண்ணிட்டேன். என்ன மச்சி 8 வருஷத்த சேர்த்தியே வந்து 80,000 கிலோமீட்டர் தான் ஓட்ட போற. அப்படின்னு கணக்கு பார்த்தா கூட A² = B² = 2AB sin θ cos θ என்ன 5 மச்சி லட்ச ரூபா சொல்ற? வரையும் லாஸ் ஆயிட்டியா மச்சி? 5 லட்சம் ரூபா வரையும் லாஸ் ஆகுமா? எப்படி? அதை நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கார் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பெட்ரோல் காரு, அனதர் ஒன் டீசல் காரு, அப்புறம் ஈவி காரு. ஸோ இப்போ நம்ம புதுசாக வந்து ஒரு கார் வாங்க போகிறோம்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். பெட்ரோல் கார் வாங்கலாமா, டீசல் கார் வாங்கலாமா, இல்லை ஈவி கார் வாங்கலாமான்னு. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்த கார் வாங்குறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் கார் பார்த்துடலாம். ஸோ பெட்ரோல் கார் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 4 சீட்டர் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் 4.5 5 lakh பட்ஜெட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 சீட்டர் கார் வந்து 5.5 6 lakh பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 7 சீட்டர் கார் பார்த்தீங்கன்னா 8.5 பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பெட்ரோல் காரை பொறுத்தவரையும் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு, இன்ஜின் சர்வீஸ் வந்து அடிக்கடிக்கு வராது. அப்புறம் மைலேஜ் ஒரு மினிமம் வந்து 15 கிலோமீட்டர் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சிசி பொறுத்து. தென் இன்னொரு என்ன அட்வான்டேஜ்னா இந்த பெட்ரோல் காரில் உங்களுக்கு சிஎன்ஜி அண்ட் ஹைப்ரிட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ சிஎன்ஜியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 22 to 26 வரையும் நீங்கள் மைலேஜ் எடுக்கலாம். இதே ஹைப்ரிட் போயிட்டிங்கன்னா சேம் வந்து 22 to 26 வரையும் நீங்கள் எடுக்கலாம். பட் ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் அபோவ் வந்து 10 lakh மேலே போனால் தான் உங்களுக்கு ஹைப்ரிட் காரே வந்து கிடைக்கும். பெட்ரோல் காரை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரீசேல் வேல்யூ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காரை 1 year கழிச்சு நீங்கள் விற்றா கூட இந்த காரோட டிப்ரிஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% தான் குறையும். பெட்ரோல் கார் வந்து யாருக்கு சூட் ஆகும்னா, எனக்கு வந்து ஒரு டீசெண்டான மைலேஜ், ஒரு டீசெண்டான பவரில் வந்து இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பெட்ரோல் கார் வந்து நான் நல்ல ஆப்ஷன் தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து டீசல் காரு. ஸோ டீசல் கார் வந்து என்னை பொறுத்தவரையும் நான் ஒரு ப்ரிஃபரபிள் ஆப்ஷன்னே சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் 5 சீட்டரும் 7 சீட்டரும் அவைலபிளாக இருக்குது. 5 சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 lakh to 7 lakh பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவே 7 சீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபோவ் 10க்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது டீசல். ஸோ இந்த டீசல் காரில் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான பவர் கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ ஓரளவுக்கு கம்மியாக தான் போகும் கம்பேரிங் வித் பெட்ரோல் கார். ஸோ மைலேஜை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 கிலோமீட்டர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஈவி கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 4 சீட்டர் கார் நீங்கள் வாங்கணும்னா ஸோ மினிமம் வந்து 10 lakh கீழே கிடையாது. 5 சீட்டர் கார்னா அபோவ் 15 தான். உங்களுக்கு 7 சீட்டர் வேணும்னா அபோவ் 20-25 lakhs மேலே தான் நீங்கள் போகணும். உங்களுக்கு பெட்ரோல் டீசல் கார் மாரி இந்த ஈவி காருக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த ஈவி காருக்கும் மெயின்டெனன்ஸ் எல்லாம் உண்டு. பட் 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து பெட்ரோல் டீசல் காருக்கு வந்து 6,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு என்ன ஒரு 2,000 to 3,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பட் இது ஓகே, ரீசனபிள் தான். இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா 2 தாங்க. ஒன்று லோ மெயின்டெனன்ஸு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுக்குற வாரண்ட்டி பேட்டரிக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 கிலோமீட்டர் இல்லைனா வந்து 8 years. ஸோ விச் எவர் கம்ஸ் ஃபஸ்ட்டு அதுதான் வந்து அப்ளிகேபிள் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ. ஸோ இன்றைக்கி கார் வாங்கி நாளைக்கு விற்றா கூட உங்களுக்கு வந்து கார் வந்து நீங்கள் எடுத்த ரேட்டுக்கெலாம் போகாது, ரொம்ப டிப்ரிஷியேஷன் வேல்யூ ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ரிலையபிலிட்டி. ஸோ ஈவி காரை பொறுத்தவரையும் பேட்டரி ரிலையபிலிட்டி நம்ம அஷூரன்ஸே கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் என்னென்னா சார்ஜிங் பாயிண்ட்டு. ஸோ இப்போ தான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 years கழிச்சு நீங்கள் ஈவி காரை பிளான் பண்ணிங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லா பிளேஸ்லேயும் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துருக்கும். இந்த கார் வந்து யாருக்கு சூட் ஆகும்னா யாராவது செகண்டரி காரை வந்து பார்த்துட்ருக்காங்க, லைக் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி வந்து பெட்ரோல் டீசல் கார் இருக்கும், இது வந்து சிட்டி டிரைவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்தமாரி தேடிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி காரே வந்து சிட்டி டிரைவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஈவி கார். ஓகே, இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். 300 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணிட்டு போனோன்னா பெட்ரோல் காருக்கு வந்து நம்ம மினிமம் வந்து 2,000 rupeesக்காக நம்ம பெட்ரோல் அடிக்கணும். ஈவி காருக்கு அப்படி இல்லை, எலக்ட்ரிசிட்டி தான் கன்சியூம் பண்ணணும். ஸோ ஒரு 300 கிலோமீட்டர் பேக்கப் தர அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு மினிமம் வந்து ஒரு 400 to 500 rupees கிட்ட நமக்கு செலவாகும்.
நம்ம நினைக்கலாம் உடனே ஈவி காரில் வந்து 500 ருபீஸ் தான் ஆகுது, பட் பெட்ரோல் காரில் வந்து 2000 ருபீஸ் ஆகுது, அப்போனா நம்ம 1500 ருபீஸ் சேவ் பண்ணலாம், ஈவி கார் வாங்கலாங்க. பட் ஆக்சுவல் ட்விஸ்டே இங்கே தான் இருக்குது. நீங்கள் பெட்ரோல் காரை வந்து 5 lakhs கொடுத்து வாங்குவீங்க, அதே ஈவி காரை 12 lakhs கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. இப்போது இந்த 5 lakhs கொடுத்து வாங்குற காரை நீங்கள் ஒரு 8 வருஷத்துக்கு 80,000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, பர் இயருக்கு 10,000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே தான் ஈவி காரும் நீங்கள் ஓட்டுவீங்க. ஸோ இந்த 8 இயர்ஸில் பெட்ரோல் காருக்கு மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு 50,000 ருபீஸ் செலவு பண்ணியிருப்பீங்க மெயின்டெனன்ஸுக்கு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஈவி காருக்கு ஒரு 25,000 ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. இப்போது இந்த 80,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறதுக்கு மொத்தமாக வந்து ஒரு 5.5 lakh கிட்ட நீங்கள் வந்து பெட்ரோல் மட்டுமே போட்டிருப்பீங்க. அதுவே ஈவி காருக்கு வந்து மொத்தமாக நீங்கள் ஒரு 7,000 யூனிட் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணியிருப்பீங்க இந்த 80,000 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு. ஸோ அப்போனா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 0.5 இல்லைனா 2 lakh, நம்ம ஒரு 1.5ன்னு எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. இப்போது பெட்ரோல் காரோட ப்ரைஸை 5 lakhங்களா, மெயின்டெனன்ஸ் 50,000, பெட்ரோல் மொத்தமாக வந்து 5.5க்கு நீங்கள் போட்டிருப்பீங்க. அப்போ மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? 11 lakh தான் வந்திருக்கு. பட் ஈவியில் நீங்கள் காரோட ப்ரைஸே 12 lakh, அது இல்லாமல் வந்து 25,000 மெயின்டெனன்ஸு, அது இல்லாமல் ஒரு 1.5 வந்து நீங்கள் எலக்ட்ரிசிட்டிக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ மொத்தமாக உங்களுக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 13 to 14 lakh கிட்ட நீங்கள் ஈவி காருக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி கால்குலேஷன் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு 3 lakh கிட்ட வந்து நட்டம் வரும். அது என்ன ப்ரோ, வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து 5 lakhs கிட்ட உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க, இப்போ என்ன 3 lakhs தானே வருது அப்படின்னு தானே கேட்குறீங்க? இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பெட்ரோல் காரோட ப்ரைஸு 5 lakhங்களா, ஈவி காரோட ப்ரைஸு 12 lakh. ஸோ 5 - 12 நமக்கு 7 lakh கிட்ட வருதுங்களா. இந்த 7 lakh நீங்கள் கார் வாங்கும் போதே வந்து எஃப்டியில் இல்லைனா வந்து வேறு ஏதாவது எஸ்ஐபி இல்லை கோல்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 7% ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 8 இயர்ஸில் உங்களுக்கு மொத்தமாக 3 lakhs மேலே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடச்சிருக்கும். அப்போனா கார் வாங்கி நீங்கள் 80,000 கிலோமீட்டர் ஓட்டியும் 3 லட்ச ரூபா உங்களுக்கு நட்டம். அந்த ஈவி காரை வாங்கி அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா நட்டம். ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் 5 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு நட்டம் தான் ஈவி கார் வாங்குறதுல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை ஈவி காரே வாங்க வேணான்னு சொல்லலை, காசு இருந்தால் ஈவி காரை வாங்குங்க, காசு இல்லையா பெட்ரோல் காரை வாங்கி அழகாக வந்து தேவையான்றப்ப பெட்ரோலை போட்டு ஜம்முன்னு ஓட்டிட்டு போங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை அன்டில் தென் பை ஃப்ரம் பிரதீப். தேங்க்யூ.